கீர்த்தி கார்டன் சொல்லிட்டு எங்க சொத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 ஏக்கர் வந்து கரட்டுமேட்ல இருக்கு. மெயினான ஏரியால இருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட கீரணத்துல இருக்குங்க. எங்க சொத்தை வந்து யார் எடுத்திருக்காங்கன்னா ஸ்ரீவாரி குரூப்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸ்ரீவாரி குரூப்ஸ் எப்படிதான் நிலம் எடுக்குது அப்படிங்கறத பாத்தீங்கன்னா லிட்டிகேஷன் லேண்டுங்கிற பேர்ல ஒவ்வொருத்தரோட குடும்பத்துக்குள்ள உள்ள பூந்து குடும்பத்தை நாளா பிரிச்சு அப்படி நைஸா வந்து லேண்ட் எடுத்துக்கிறது. லேண்ட் எவ்வளவு பெரிய வேலை செய்யணும்னு அவங்களுக்கு தெரியாது. பூமி வந்து மிகப்பெரிய விஷயம். அதாவது என்னன்னா சாபம் என்னைக்கு இருந்தாலும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பூமி சாபம் வந்து 7 தலைமுறைக்கும் பாதிக்கப்படும். ஆனா ஸ்ரீவாரி வந்து இப்படித்தான் லேண்ட, அதாவது 100 ரூபா பொருள் 50 ரூபாய்க்கு வாங்குவாங்க. 50 ரூபாய் கூட இல்ல, 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு 500 ரூபாய்க்கு விற்பாங்க. 1 கோடி சொத்தை 50,000க்கு வாங்கிட்டு 5 கோடி லாபம் பாக்குறது ஸ்ரீவாரி குரூப்ஸ் தான். எங்க சொத்தை வந்து அவங்க எப்படி எடுக்கலாம்? இப்படித்தான் எங்களை எடுத்திருக்காங்க. எங்க சொத்தை எடுத்துட்டு என்னன்னா இங்க எங்களோட சொத்தை நாங்க கேஸ் போடுறோம் தெரிஞ்சோன்னா டக்குன்னு உடனே கைய மாத்திட்டாங்க. யார்கிட்ட? சிங்கானூர் எம்எல்ஏ ஜெயராம் கையில போயிருச்சு சொத்து. அவர் எப்படி எடுத்திருக்காருன்னா அவர் வந்து மணிகண்ட பேர்ல பினாமி பேர்ல எடுத்து வச்சிருக்காங்க. நாங்க கேஸ் போட்டா கேஸ் கோர்ட் நடக்குதுன்னா விஷம் வெயிட் பண்ணோம்ல, எங்களை அடிச்சு எங்க கிட்ட சேலஞ்ச் பண்ணாங்க. ஒவ்வொன்னா சைட்டு பிரிச்சு நாங்க கண்டிப்பா வித்து காட்டுற பாக்குறீங்களான்னு சேலஞ்ச் பண்ணாங்க. லேடிஸை மிரட்டி இருக்காங்க, எங்க அண்ணன் நடிச்சிருக்காங்க, எல்லாம் பண்ணிருக்காங்க. ஜெயராம் வந்து எப்படின்னா மிகப்பெரிய ஒரு பாய்சன் மாதிரி, பாய்சன் செடி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எப்படி எங்கெல்லாம் நிலம் இருக்குதோ எப்படி எல்லாம் பொய்யான கேஸ உருவாக்கி பொய்யானதான கை நாட்டு வாங்கி நிறைய இடத்த இந்த வேலை பண்ணிட்டு நில ஆக்கிரமிப்பில ஹைகோர்ட்டே அவருக்கு வந்து மிகப்பெரிய தண்டனை கொடுத்திருக்கு. ஹைகோர்ட் எது வரைக்கும் கொடுத்திருக்குங்கிறீங்க? அது கோர்ட்ல வந்து அவங்களுக்கு வந்து ஆர்டர் காப்பியே வந்துருச்சு, அரெஸ்ட் வாரண்டே வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? ஒருத்தருமே ஒண்ணுமே பதிலே பேச மாட்டேன். அதோட அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. என்ன அவருக்கு எம்எல்ஏங்கிற பதவி, பணம் இது இருந்தா போதுமா? எல்லாத்தையும் அவர் கையிலேயே வச்சிருக்காரு. நாங்க என்ன பண்ண முடியுங்க? ஏழைக்கு நாங்க என்னமா பண்ண முடியும்? நாங்க எல்லாம் தீ குளிக்கிற தயாரா இருக்கோம். எல்லாருமே வயசானவங்க, என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? தீ குளிக்கிற தயாரா இருக்கோம். எங்களுக்கு நியாயம் கிடைக்கலன்னு சத்தியமா 52 பேரும் எங்க வாரிசு 52 பேர்த்தோட கையெழுத்தோட 52 பேரும் ரோட்ல நின்று மறியல் பண்ணுவோம், தீ குளிப்போம். பாக்குறீங்களா? 52 எங்க இடம் எங்களுக்கு வேணும், எங்க இடம் எங்களுக்கு வேணும். எங்க இடத்தை குடுக்கறதுக்கு நீ யாரியா? நீ யாரு? முதல்ல நீ யாரு? ஃபர்ஸ்ட் அத சொல்லுங்க முதல்ல. அந்த இடத்துல என்ன இருக்கு? அந்த இடத்தை நாங்க கேஸ் போட்டுட்டோம் தெரிஞ்சோம்னா சைட் போட்டாங்க. சைட்டை போட்டு வித்துருவேன் சேலஞ்ச் பண்ணிருக்காங்க கோர்ட். அதாவது சேலஞ்ச் பண்ணிருக்காங்க. சேலஞ்ச் பண்ணிட்டு ஒண்ணு கரையை நடந்திருக்கு. அவங்க உள்ளுக்குள்ளேயே கரை பண்ணலாங்க, அவனுங்களுக்குள்ளேயே கரை பண்ணாலும் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. பண்ணிக்குவாங்க, 100% பண்ணிக்கலாம். ஆனால் அப்படி பண்ணினால் அந்த எங்களுடைய சாபம் அங்க குடி போற அத்தனை பேத்துக்கு பாதிக்கும், அத்தனை பேத்துக்கு பாதிக்கும். ஸ்ரீவாரி போய் பாருங்க, ஏன்னா எங்க குரூப் இருக்குதோ எல்லா இடத்துலயும் வீட்டுல போய் செக் பண்ணி பாருங்க, சர்வே எடுத்து பாருங்க. அத்தனை பேரும் நிறைய பேர்த்தோட சாபம் இருந்ததுன்னா டெஃபினட்டா என்ன பிரச்சனை வருதுன்னு அவங்களுக்கே தெரியாது, நிஜமா அனுபவிப்பாங்க. சொல்லுங்க. அந்த உங்க ஏரியா லேண்ட்ல இப்ப என்ன இருக்கு? சைட்ட போட்டாங்க, சைட்ட போட்டு ரோட்ட போட்டாங்க. ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க. சைட்டுனால ரெசிடென்ஷியல் தான். ரெசிடென்ஷியல்னா எல்லாமே போட்டு சைட் போட்டாங்க. கட்டவில்லைங்க, ஒரே ஒரு கரையம் ஆயிருச்சு. எப்படி கரையம் பண்ணலாம்னு நாங்க பெட்டிஷன் கொடுக்க வந்திருக்கோம். அதெல்லாம் உங்க பேர்ல இருக்க வேண்டிய ப்ராப்பர்ட்டி? ஆமாங்க, எங்க ப்ராப்பர்ட்டி அது, எங்களுடைய சொத்து, எங்க பாட்டன் சொத்து. அதாவது எங்க பாட்ட சொத்தை எங்க தாத்தா உயிரோடு இருக்கும்போது எங்க தாத்தா உயிரோடு இருக்கும்போது செத்து போயிட்டாருன்னு சொல்லி வேற ஆளை வச்சு கையெழுத்து போட்டு பத்திரக்கு பண்ணிட்டாங்க. பொய் பத்திரம் பண்ணிருக்காங்க ஸ்ரீவாரி குரூப்ஸ். இப்ப நீங்க அந்த 58 பேரும் வந்து அவங்களோட வாரிசுதாரங்களா? ஆமா, அவர் தான் காலி போனார். அவரோட வாரிசுக்கு நாங்க 58 பேர். குடும்பம் ஆம்பளைங்க, ஒரு குடும்பம் பொம்பளை, அப்படி 4 குடும்ப வாரிசு இருக்கோம்.